இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் சுவையில் கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை தோல் நீக்கிட்டு மிக்சியில் 1-2 அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகுளுந்தம் பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம், ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி 1 சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் 7 இல்லாட்டி 8 காய் நல்லா அலசிட்டு பாதியாக நறுக்கி அதில் லைட்டாக கீறி விட்டு அது கூட போட்டுக்கோங்க. இப்போது அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் நீக்கி லேசாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. அப்போ உருளைக்கிழங்கு போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மட்டன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டு நம்ம அந்த வேர்க்கடலை 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அதில் மேலே தூவி விட்டு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் இருக்குல்ல, அதை பெரட்டின கத்திரிக்காய் கலவையோடு போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா அது கூட நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அது கூட கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கங்க. அதையும் பெரட்டி 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான நான்வெஜ் சுவையில் கத்திரிக்காய் பிரியாணி ரெடி. தேங்க்யூ வீவர்ஸ்.